வாங்க சமைக்கலாம். மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணுமாங்க. நம்ம வீட்டிலே வந்து மசாலா தோசை ரெடி பண்ணி சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு தோசை மாவு ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதே சமயம் நம்ம மசாலாவும் வந்து நம்ம நார்மலாக பூரி கிழங்குக்கு பண்ணுற மசாலாவே போதும். இதுவே நம்மளுக்கு வந்து இந்த மசாலா தான் நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் நம்மளுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரியே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சூப்பராக அருமையாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம வந்து மசாலா தோசை ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். அது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து நம்ம வீட்டிலையே நீங்கள் ஈஸியாக சுலபமாக ரெடி பண்ணி சாப்பிட்ருவீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இட்லி அரிசி 1 கப்பு எடுத்துக்கோங்க, 200 கிராம். பாருங்கள், நல்லா இட்லி அரிசி வந்து நல்லா வந்து பெருவட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து 200 கிராம் தாராளம் போதும். அதோட சேர்த்து 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அது ஒரு 50 கிராம் அளவு தான் வரும். இதோட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்க்கனா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து 2-3 தண்ணி நல்லா விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அரிசியில் வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தோசை மாவுங்கிறனால தண்ணி கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா வந்து ஊற விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ 5 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி வந்துடும். இந்த ஊறின அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சு நீங்கள் எப்போ தோசை ஊற்றினாலுமே கூட தோசை சூப்பராக இருக்குங்க. இட்லி மாவு தோசை காட்டிலும் இந்த தோசை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால. இது அடமாவுன்றதும் கிடையாது. அடமாவுக்கு வந்து அதிகப்படியாக நம்ம பருப்பு சேர்ப்போம், இதில் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துட்டு நல்லா வந்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொரகொரப்பாக அரைக்க வேண்டாம், நல்லா வலுவலுன்னு அரைச்சாலுமே தோசை நல்லாயிருக்கும். இது மாதிரி அரைச்ச மாவை நீங்கள் அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதையும் அந்த மிக்ஸி சாரை கழுவிட்டு அந்த தண்ணி அதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்ல கலராக வரும் தோசை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா எப்படி தோசை மாவு பக்குவத்துக்கு இப்போ இப்படி இருக்குது, தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து புளிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மாவு ஊப்பி அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க, நல்லா புளிக்கட்டும் மாவு. அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ ஒரு கடாயில் வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இந்த மசாலா நல்ல வாசமாக மணமாக இருக்கிறதுக்காண்டி நான் 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதாவது பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது 70 கிராம் அளவு இருக்கும். அதை லைட்டாக 2 வதக்கிட்டு அதோடய சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஒரு லைட்டாக 2 வதக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மூடி போட்டு அதை கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்க நான் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சமாக மசிச்சுட்டு நீங்கள் வந்து கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்க மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கொதி விடணும்.
அப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக நல்லா வந்து ஸ்மூத்தாக, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. போதும். இதுக்கு மேலே இந்த உருளைக்கிழங்கு சுண்டி வர வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுவே கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பூரிக்கும் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம். ஏன்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் பருப்பு வகைகள் சேர்த்துருக்கனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் கலந்ததுக்கப்புறம் நல்லா மாவை கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் ஏற்றிக்கோங்க. அதாவது தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் இந்த தோசை வந்து ஒரு 1.5 கரண்டி மாவு விட்டு ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக பரவலாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். போட்டுட்டு தோசை கரண்டியை வச்சு அப்படியே நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் பரவலாக படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒன் சைடாக மட்டும் வைங்க. இப்போ பார்த்தீங்களா தோசை எப்படி செவந்து மொறுமொறுன்னு எப்படி வருதுன்னு சூப்பராக இருக்குங்க. வெளியில் போய் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஈஸியாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த மசாலா தோசை டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதோட வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் 2வது தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். 1.5 கரண்டி மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து மாவு தோசைக்கல்ல ராவி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தோசைக்கு வந்து நான் நடுவில் மசாலா வச்சுட்டு 2 ஸ்பூன் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே மசாலா வைக்க வேண்டாம். 2 ஸ்பூன் மசாலா வச்சதை நல்லா வந்து நடுவில் அப்படியே பரவலாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் முக்கோண சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து தோசை மடித்து கொடுப்பாங்க. அதே மாதிரியே நீங்கள் மடித்து எடுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப விரும்பி நல்லா அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அட்ராக்ஷன் ஆகி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்க நம்மளுமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பட்ரு சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இந்த மசாலா தோசை எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வந்து இந்த மசாலாவோட தோசையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி நம்ம பிக்கும்போது தோசை எடுக்கும் போதே மொறுமொறுன்னு அங்கங்கெல்லாம் அப்படியே பிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக வருங்க தோசை. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி எடுக்கிற வீடியோ போடலை. ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து இட்லி தோசைலாம் ரெடி பண்ணி போட்டதில் சட்னி வகைகள் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மசாலா தோசை பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு செவந்து அப்படியே பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வந்து இப்படி தானங்க நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்து நம்மளை வந்து சாப்பிட வைப்பாங்க. அதே மாதிரியே நம்ம வீட்டில் எல்லோரையும் சாப்பிட வைப்போமே. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா யார் தான் வந்து நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பாருங்கள், இது வந்து இன்னொரு தோசையும் நான் ஊற்றி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒன் சைடு மட்டும் நீங்கள் மசாலாவை தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன் சைடு நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறத அப்படியே பரட்டி எடுத்து கொடுத்துர்லாம். நீங்கள் இதுக்கு வந்து பட்ரு வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா வச்சு சாப்பிடுங்க, வேண்டான்னா விட்டுருங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பட்டரோடு சேர்த்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பட்டர் கொடுக்குறனால நம்மளுக்கு உடலுக்கு நல்லது தான். பெரியவங்க வந்து வேணான்னா பட்டர் சேர்க்க வேண்டாம். இதுக்கு சட்னி பொடி நம்ம 2 வகை சட்னி பொடியெல்லாம் வச்சு நானும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த மசாலா தோசைக்கு சட்னி வகையிலோ பொடி எதுவுமே தேவையில்லைங்க. அந்த மசாலாவோடே தோசையை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்.